அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன தொழில், சிறு தொழில் நம்ம ஓன் டைமில் செய்யும் பொழுது, சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது செய்யும்போது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்பி 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. டுவார்ட்ஸ் திருப்பூர் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு ஈரோடு மார்க்கெட் போகணும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 2, மிட் நைட்டில் மணி 2. சரிங்களா? இன்றைக்கி டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அது நான் இதில் போட்டுறேன். அக்டோபர் 12 இன்றைக்கி. சரி, அக்டோபர் 12 மணி 2 ஆச்சுங்க. ஸோ நம்ம ஜேர்னி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு கோவில், எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான இடம், மேட்டுப்பாளையம் பக்கத்தில். ஸோ நைட் ஜேர்னி போயிட்டுருக்கேன், தனியாக தான் போயிட்டுருக்கேன். ரோடு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது, டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, ரொம்ப லிமிட்டாக தான் வந்துட்டுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வண்டி கூட முன்னாடி போயிட்டுருக்கு, சைரன்லாம் அடிச்சது. ஸோ அதனால் அன்னெசரியாக நம்ம நிற்க வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். பட் நான் பர்பஸோடு தான் போயிட்டுருக்கேன், நோ இஷ்யூ, கேட்டால் சொல்லிக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ எனக்கு மார்னிங்குள்ளார அங்கே போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸாக போகணும். இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ஈரோடு போக போகிறோம். ஈரோடில் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நமக்கு ப்ரோக்ராம் இருக்குது மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து போகலாம். கேமராவாகட்டும், மொபைல் ஆகட்டும், எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு அன்னெசரியாக அதெல்லாம் ரன்னிங் டயத்தில் மழையிலலாம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. முக்கியமான ஒரு தருணங்களை மட்டும் நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, அப்படியே தொடர்ந்து போகலாம். கீப் வாட்சிங். சரிங்களா? உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். ஒரு பெரிய கண்டெய்னர் ஒன்று வந்துட்டுருக்கு ஹைவேஸில், அதாவது சர்வீஸ் ரோடில் இருந்து ஹைவேஸில் கனெக்ட் ஆக போகுது. அருமைங்க. 82 வீல் அது. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது ரொம்ப நீளமானதெல்லாம் பார்த்துருக்கோம், பட் இது ரொம்ப ஹெவியான கூட்ஸ் போல் இருக்குது. 82 வீல். ரைட் நோ மணி 3:30 ஆச்சுங்க. 56 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். தென் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 58 கிலோமீட்டர் வரைக்கும் காமிக்குதுங்க. ஸோ நல்ல விஷயம். ஏன்னா ஹைவேஸில் ஒரு மாட்ரேட்டான ஸ்பீடில் நம்ம வந்திருக்கோம். 40, 45 அப்படிங்கிற அதே மாதிரியான ஸ்பீடில் வந்து வித்தவுட் எனி பிரேக்கிங் அப்படியே நார்மலாக வந்துட்டே இருக்கனால மாட்ரேட்டாக 58 வரைக்கும் கிடச்சிருக்குங்க நமக்கு. பரவாயில்ல. இந்த இடம் அவினாஷி பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். அவினாஷி பக்கத்தில் இருக்கோம். ஓகே, அப்படியே தொடர்ந்து போகலாம். மணி 3:50 ஆச்சுங்க. ஆவரேஜ் வந்து இன்னுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 59.2 வரைக்கும் வந்தது. இப்போ நியூட்ரலில் நிற்கும் போது 1 பாயிண்ட் இறங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹைவேஸில் நம்ம மாட்ரேட்டான ஸ்பீடில் போகும்போது நல்ல மைலேஜ் கிடைக்குதுங்க. உண்மையாலும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ டிஜிட்டலாக நமக்கு 59 காமிச்சாலும் இதில் ஒரு 4-5 ரவுண்டாக கழிச்சிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கூட 50 கன்ஃபார்மாக நமக்கு வந்து மைலேஜ் இருக்குது. டியோ ஸ்கூட்டரில், டியோ 125. ஓகே, டபுள்ஸ் போனால் கொஞ்சம் கம்மியாகலாம். சிங்கிளாக வரும்போது நல்ல மைலேஜ் கிடைக்குது. மணி 4 ஆச்சுங்க. ஆவரேஜ் 59.5. வாவ், சூப்பர். எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கோம்? 74 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட் நவ் இந்த லொக்கேஷன் செங்கப்பள்ளி அப்படின்னு பேர். பெருமாநல்லூர்லாம் தாண்டிட்டோம். செங்கப்பள்ளி அடுத்து நேராக அப்படியே போனோன்னா ஈரோடு வரைக்கும் போகலாம். ஸோ இங்கே ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு தெரியல. உள்ளெல்லாம் கொஞ்சம் தண்ணி இறங்கின மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அந்த சில்னஸ் அப்படி இருக்குமோ? ஓகே, கொஞ்சம் தண்ணி இறங்கின மாதிரி தான் இருக்குது, ஈரமாக தான் இருக்குது உள்ளே. ஓகே, வாட் எவர். இது போட்டதுனால கொஞ்சம் குளிரும் தாங்குச்சு, மழையும் நல்லா தாங்குச்சு. நல்ல விஷயம். ஓகே, நல்ல ஒரு ஹாட் காஃபி ஒரு டீ எடுத்துக்கலாம். ரைட், பாருங்கள் நம்ம ஸ்கூட்டரும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு.
ட்ராவல் பேக் இருக்கு இல்லையா, அதுவும் அவ்வளோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, உள்ளே தண்ணியெல்லாம் போயிடுச்சு. பட் நோ இஷ்யூ, வெறும் துணி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் காய போட்டுக்கலாம். ஓகே, ரைட் நோ மணி 9:20. வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம். 2 வீலரை பார்க்கிங்கில் போட்டு கார் பிக்கப் பண்ணிட்டோம், எடுத்துகிட்டு இப்போ ஈரோடு மார்க்கெட் பார்த்து போகிறோம் டுவார்ட்ஸ் ஈரோடு. மணி 10 ஆச்சுங்க. ஈரோடு பக்கத்தில் மூங்கில்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இது விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்தில், சரிங்களா. டோல் தான் எப்படி ஸ்கிப் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல, அதுக்கு தான் ஒரு ஓரமாக நிறுத்தி கூகுள் மேப்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். டோல் அன்வான்டாக 130 ரூபா 140 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. லொக்கேஷன் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நம்ம டோல் ஸ்கிப் பண்ணுறக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திங்களூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. திங்களூர் ரோட்டில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வேறு ஏதோ ரைட் சைடு, இந்த சைடு தான் ஈரோடு சேலம் எல்லாமே இப்படி வருது. இந்த ரைட் சைடில் மேஜர் டைவர்ட் எது வருது அப்படின்னு பார்த்துட்டு அதில் நம்ம கட் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிளான். பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மேஜர் ரைட் டர்ன் ஒன்று வருது. ஸோ இதில் போனால் கண்டிப்பாக லிங்க் ஆகும், பெரிய ரோடில் லிங்க் ஆகும். நம்ம அப்படியே போய்க்கிறோம். அடடா பாவம், ஒரு நாய் ஒன்று வழியில் அடிபட்டுருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கூட இருக்கிற நாய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறத பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சே, ட்ரைவ் பண்ணுறோம், அது என்னதான் டிஸ்டர்ப் தர மிருகமாகவே இருக்கட்டுங்க, ட்ரைவ் பண்ணுறவங்க அதையும் ஒரு மனசாட்சியோடு பார்க்கலாம் இல்லையா. என்ன சொல்கிறதுங்க, கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கரமான வெயில், அப்படியே சில்லுன்னு ஃபலூடா சாப்பிட்றோம். ஸ்வீட் சாப்பிட்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் ஏதாவது குடிக்கணும் போல் இருந்தது. பக்கத்தில் பாருங்கள் எதுவுமே இல்லை, ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஏற்கனவே சளி இருமல், இதில் வேறு சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அருமை அருமை, சூப்பர். ஈரோடு மார்க்கெட் வந்தாச்சுங்க. இது வந்து மணிக்கூண்டுன்னு பேர், கிளாக் டவர். இது வந்து புவனேஸ்வரி சைக்கிள் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கடை ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த காலத்துலேயும் வந்து இந்த மாதிரி சைக்கிள் மார்ட்லாம் இருக்குது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குங்க. பழைய கால பில்டிங், சூப்பர். மார்க்கெட் நான் டைரெக்டாக போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அந்த பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ரேட் வருது அப்படி இப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ரொம்பவே உடம்புக்கு முடியல, ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப முடியல. தலை பாரம் பயங்கரமாக இருக்குது. அதாவது உள்ளே அந்த கபாலத்துக்குள்ளே நடுவில் அப்படியே வலிக்கிற மாதிரியான ஒரு வலி, வித்தியாசமாக இருக்குது. எவ்வளவோ அமிர்தாஞ்சன் போட்டு பார்த்து, அமிர்தாஞ்சன் ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்கல. கண் அப்படியே வெளியே விழுந்துரும் போல் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது. இது என்ன நார்மல் தானே, இது என்ன ரீசன் அப்படின்னு தெரியலைங்க. அதான் பார்த்தா தண்ணி வேறு சரியாக குடிக்கலையா, அதனால் டீஹைட்ரேட் ஆயிருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். பாருங்கள், எனக்கு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ சாலிட் ஃபுட் எதுவும் சாப்பிட்றதுக்கான மனநிலை இப்போ இல்லை. அது சாப்பிட்டா உடம்புக்கு சேராது அப்படின்னு புரியுது. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பாருங்கள் இந்த மாதிரி பால் பேக்கெட், 6 லிட்டர் பால் பேக்கெட் சில்லுன்னு இருக்குது. கோல்டு ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் இதுதான் கிடச்சிது, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கிடச்சிது. ஒரு 5 நிமிஷம் அப்படி வெளியே வச்சுட்டு நம்ம அது இது பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது கடைக்கு முன்னாடி. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்க்கிங்லாம் ஈஸியாக இருக்குங்க. அதான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த பர்ச்சேசிங் அனுபவத்தை அப்படியே ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, சின்ன ஐட்டம் தான். லுங்கி ஒரு 10-20 பீசஸ் எடுப்போம், உள்பாவோட ஒரு 10-20 பீசஸ், பனியன் ஜட்டி அந்த மாதிரி ஒரு 10-20 பீசஸ், அவ்வளோதான். லேடிஸ் ஜட்டி ஒரு 10-20 பீசஸ் ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். பெரிய பர்ச்சேஸ் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது போயிருந்தால் ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். சரி, நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அவங்க வாங்கிட்டு வரட்டும், என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், சரிங்களா. பயங்கர ஹீட்டுங்க,
இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்படி கொஞ்ச நேரம் படுக்கலான் இருக்க. ஒரு 4-5 நாளாக உடம்புக்கு ரொம்ப முடியல. இப்படி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு இந்த தீபாவளி மாதம் வந்து கொஞ்சம் ட்ராஜடியாக தான் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம். இதான் 2 வேளைக்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேளை இப்போ சாப்பிட்ருக்குறேன். மார்னிங் சாப்பிட்டோம்னா தெரியும். அதான் மாத்திரை. ஆஹா டவுன் சைடு போனா ஓடும். சிங்காநல்லூர் சைடெல்லாம் ஸ்கூட்டர்ல கொண்டு போனா ஓடும். காலப்பட்டி சைடே நல்லா சூப்பரா ஓடுங்கிறான். காலப்பட்டி அந்த லைனு குறும்பபாளையம் காலப்பட்டி சூப்பர் ஏரியா. இதெல்லாம் காலேஜ் இருக்கிற இடம். நீங்கள் சாப்பிட்லீங்களா சுத்துக்காடு? ஏன் இன்னும் கொஞ்சம் வெயில் இருக்கிறது தான் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி போட்டு கலக்குனா ஆகுது. இதெல்லாம் நம்ம அடிவாங்கம் போனது விநாயகத்தை குத்திக்கு. இதெல்லாம் எத்தனை வயசுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி? இதெல்லாம் 10 வயசு 11 வயசு. இது சைஸ் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். லேபிளில் பார்த்தா தெரியும். 34 36 இதில் வரும். இது வந்து பட்டியாலா பேண்ட்டு. இப்படி ஒரு சைஸ் இப்படி தைச்சும் கூட நீ காமிச்சிக்கலாம். பாருங்க இந்த சைஸ் இருக்கும். லேபிள் எல்லாம் இருக்குங்க. லேபிள் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி பனியனோட கட்டு மாதிரி. தீபாவளி முடியும் போது இந்த பார்சல்லாம் தனியாக ஒரு அடையாளம் காட்டுங்க. நான் எடுத்துகிட்டு போய் டவுன் சைடு நான் போகும்போது இல்லை தள்ளி விட்டுடலாம். டாப் மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது லேடிஸ் டாப் தான். இது 150 ரூபா 120 சொல்லி 100 ரூபா நல்லா தள்ளு. நல்லா மாடர்னாக இருக்குது. இதெல்லாம் கடையில எல்லாம் வாங்கினா கிடைக்காது. டாப்ஸ் மாதிரி. கருப்பு இப்போ நைஸு இந்த கை இது மாதிரி டாப் மாதிரி மேலே போட்டுக்கிறது. கீழே இந்த ஜீன்ஸோ போட்டுக்கிற மாதிரி காட்டன். இது இல்லை ஜீன்ஸு இல்லை பேண்ட்டு. அப்படியே கவர் பண்ணி இருக்கு. இது ஒரு ரேட் 100 ரூபா வந்தாலும் தள்ளி இப்போ கொண்டு போகல. கொஞ்சம் இனி நல்ல மாடர்னெல்லாம் இருக்குது. அது எடுக்கல இப்போ நான். ஏன்னா அங்கே காட்டுவாசிகளை கட்டணுட்டாங்க. அந்த இப்படி டிசைனாக சின்ன சின்ன 10 வயசு குழந்தைக்கு மட்டும் நான் பொறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். மீதியெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது நீ எங்கேயாச்சும் போனேன்னா அப்படியே பின்ன கவர் பண்ணி உதத்தில் 100 ரூபாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. மேலே இனி ஒன்று பிங்கி இருக்கு. இது எல்லாமே தேவைப்படுங்களா? ஆமாம் சாமி. சின்ன சின்ன அந்த வெயிட்டில் எல்லாம் கம்மி பண்ணிட்டேன். சுடிதார் வெயிட்டு இதில் இருக்குது.
ஒரு 4 நாளைக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுங்க போதும், ஃபுல்லாக எடுத்து சொல்லுங்க. விடிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பலான்னு பார்த்தோம். உடம்பு சரியில்லை, அதனால லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இனிமேல் தான் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு கிளம்பணும். இப்போவே மணி 1 ஆக போகுது. சரி, பார்க்கலாம்.